இன்னைக்கு டிஎம்கேக்கு ஒரு விஷயம் கூட வந்துட்டு சாதகமா அமையல. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு ஒண்ணா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவதூறு வழக்குல வந்துட்டு கைது செய்யப்படுறார். பாத்தீங்கன்னா யாரை பத்தின அவதூறு பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்துட்டு உரிமையிலையும் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களும் வந்துட்டு விமர்சித்து பேசினதுனால வந்துட்டு கைது செய்யப்படுறார். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா முன்ஜாமீன் கோரி வந்துட்டு கோர்ட்டுக்கும் போறாரு. கோர்ட்ல ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட 1967 இருந்து திரைத்துறையை சேர்ந்த யாரோ ஒருவர் தான் நம்ம மாநிலத்தை வந்துட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்துட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பேச்சு? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துக்கிட்டு முதலமைச்சரை வந்துட்டு இப்படி விமர்சித்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேஸை வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதை கண்டினியூஸ்லாம் இன்னைக்கு வந்துட்டு அவர் கைதும் செய்யப்பட்டுட்டாரு. அது என்ன பேசினாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம். ஒரு முதலமைச்சர் முடிக்கிட்ட முடிய வச்சே, ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்னு அவன் கெஞ்சுற நிலைய எதிர்த்து பேசுகின்ற போது அவர் பேசி ஒவ்வொன்றும் மணிமணியாக அவன் முடிக்கிறான். ஏன்னா வந்தோம் நம்ம இதை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவதூறு வழக்கெல்லாம் கைது பண்ணணும்னா எத்தனை அமைச்சரை இப்போ உள்ள காலத்துல வந்துட்டு கைது பண்ணுவீங்க, இது ஒரு டேக் டைவர்ஷன் ஆச்சுதான் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா RS பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல வந்துட்டு என் மேல 16 கேஸ் அவதூறு வழக்கு போட்டிருந்தாங்க. எங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா 40 கேஸ் இருக்கு. இதுக்காகலாம் வந்துட்டு யாரும் இது வரைக்கும் கைது பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இன்னொரு சைடு டிவிகே சார்ந்த CT நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவதூறு பேசுறது வேற, அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரை வந்துட்டு ஒருமையிலையும் கேவலமாகவும் பேசுறது வந்துட்டு வேற. இதை வந்துட்டு யாராவது அவங்க வீட்டில் உட்காந்துட்டு அவர் பேசுனதை வந்துட்டு உட்காந்து கேட்க முடியுமா, இல்லை பார்க்க முடியுமா, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பிரஸ் மீட்ல வந்துட்டு பேசியிருந்தார். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே எம்எல்ஏ பேரம் பேசின கேஸ்ல பாத்தீங்கன்னா 180 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்துட்டு சம்மதிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம். இது வந்துட்டு முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கு. இதனால செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியை தேடுதல் வேட்டையை வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க போலீசார். அவருடைய தரப்பும் பாத்தீங்கன்னா முன்ஜாமீன் வேண்டி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏவா வேலு அவர்கள் மேல ஆல்ரெடி வந்துட்டு அவர்களுடைய வீட்டுல சோதனை பண்ணியிருந்தாங்க. அது விஷயமா வந்துட்டு இன்னைக்கு கோர்ட்ல அவர் வந்துட்டு ஆஜராக வேண்டிய நாள். பார்த்தா அவர் வந்துட்டு சிங்கப்பூர்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் ஆகிருக்காரு. அதனால இன்னைக்கு என்னால் வர முடியாது, எனக்கு இன்னொரு நாள் பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது மண்டே இல்லை டியூஸ்டே தான் என்னால் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்துட்டு அவதூறு பேசுறது, தனிப்பட்ட நபரை வந்துட்டு விமர்சனம் பண்ணுறது வந்துட்டு தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை டிவிக்கே தான் வந்துட்டு அன்னெசரியாக வந்துட்டு டிஎம்கே மேலே கேஸ் போடுறாங்க அரசியல் பழிவாங்கலுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.